வெயில் காலங்களில் எல்லாருமே சொல்கிறது நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தான். அது உடலுக்கு மட்டும் இல்லை, கண்ணுக்கும் சேர்த்து தான். கண்ணை வெயில் காலங்களில் யூஸ்வலாக வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணில் வந்து வறட்சி வரும். இன்னொன்று, இந்த வெயில் காலங்களில் நம்ம ட்ராவல் பண்ணக்குள்ள டஸ்ட் நிறையா படுறதுனால கொஞ்சம் அலர்ஜி கன்ஜங்டிவிட்டிஸ், அதாவது அலர்ஜி மாதிரி வரலாம், கண் கொஞ்சம் செகப்பாகலாம், தண்ணி கொஞ்சம் நிறையா வரலாம். ஸோ யூஸ்வலாக ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். அது உடலுக்கும் நல்லது, ப்ளஸ் கண் அந்த வறட்சியிலேருந்து ப்ரிவெண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று, வெளியில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப முடிஞ்ச வரைக்கும் சன்கிளாஸஸ் போட்டுட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ யூஸ்வலாக இருக்கிற சம்மரை விட இந்த இயர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே சன்கிளாஸஸ் வியர் பண்ணிட்டு போங்க. ஸோ அதனால் சன்லேருந்து வர அந்த யூவி ரேஸ் ப்ரிவெண்ட் ஆகும். இன்னொன்று, சன்கிளாஸஸில் இப்போ வந்து யூவி ரேஸ் ப்ரிவெண்ட் பண்ணுற கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் போட்டிங்கன்னா இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இன்னொன்று, சம்மர் அதிகமாக இருக்கிறதுனால ஏர் கண்டிஷனிங்கும் அதிகமாகிடுது. வீட்டில் நம்ம ஏசிலாம் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப கண் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஏன்னா அந்த சில் காற்று டைரெக்டாக நம்ம மேலே படுறப்போ கண் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஸோ ஏசி நம்ம இப்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைன்றது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம தண்ணி நிறையா குடிச்சுக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி இப்போ ஆஃபீஸில் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறப்போ கண் ட்ரை ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ட்ராப்ஸ்லாம் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ்ன்னு சொல்லுவோம், லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த ட்ரைனஸ்லேருந்து ப்ரிவெண்ட் ஆகலாம்.